जलागवी गगनचर प्रवाह पावितस्तरे कलेवलम्ब्य लम्बिताम्बुजं कपालिकामट्टमट्टमट्टमन्निनादमट्टमर्वयुच्चकार चण्डताण्डवं तनोतु न शिव शिव जटाकटाः सम्भ्रमप्रमन्मलिन्तगच्छन्ति लोलवीचिवल्लरी இப்போ நம்ம பார்த்துட்டிங்கன்னா அயோத்தியில் இருக்கிறோம். அயோத்தியில் சரப் நதியில் நீராடிட்டு சிவபெருமானை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். மிக அற்புதமான வரலாற்று சிறப்புமிக்க நமது பாரத பூமியில் அயோத்தியில் சரப் நதியில் நீராடிட்டு இல்லாமல்ல இறைவனை நாம் வணங்குறோம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சரப் நதியில் அயோத்தி ராமரை வழிபட்டு சீதையை வழிபட்டு எல்லாம் உள்ள அருள் பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சனாதனத்தை போற்றுவோம். இந்த மக்களுக்கு சத்தியத்தையும் தர்மத்தையும் நியாயத்தையும் ராமனை போல லட்சுமணனை போல சீதையை போல மகாபாரதம் போல கீதை இந்த மாதிரி பல எண்ணற்ற புராண கதைகள் வரலாறுகள் எல்லாம் நடந்தவை இந்த புனித பாரத மண்ணில். நம்மளுடைய வரலாறும் நாளைய பிற்காலங்களில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வழியில் நாம் ராமனாக சீதையாக லட்சுமணனாக ஆஞ்சநேயனாக நாம் இந்த மண்ணில் தர்மத்தை நிலைநாட்ட சனாதனத்தை நிலைநாட்ட நாம் போராடுவோம். பாரத் மாதா கி ஜெய். சிறப்புமிக்க இந்த பாரத பூமியில் 500 ஆண்டுகளுக்கு பிறகு பல லட்சம் உயிர்கள் தியாகம் செய்து கட்டப்பட்ட ராமர் ஆலயம். இப்போ லட்சக்கணக்கான மக்கள் ராமரை தரிசித்து விட்டு சென்று கொண்டிருக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். அயோத்தியில் இருக்கிறோம். மிக அற்புதமான வீணை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அயோத்தி. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் जय श्री राम. जय बोले हनुमान महाराज जी की जय. जय श्री राघवी गगनचर प्रवाह पावितस्तरे कलेवलम्ब्य लम्बिताम्बुजं कपालिकामट्टमट्टमट्टमन्निनादमट्टमर्वयुच्चकार चण्डताण्डवं तनोतु न शिव शिव जटाकटाः सम्भ्रमप्रमन्मलिन्तगच्छन्ति लोलवीचिवल्लरी கங்கா யமுனா சரஸ்வதி என்ற ஒரு புனித நதியில் இருக்கிறோம். 3 நதிகளும் சங்கமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல தான் இப்போ நாம் நீராடிட்டு இருக்கிறோம். நீங்கள் பார்க்குறீங்க இந்த கங்கா, இது சரஸ்வதி, இதுதான் அந்த யமுனை நதி. இந்த 3 நதிகளும் சங்கமிக்கக்கூடிய இந்த பிரயாகராஜ்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மகா கும்பமேளாவில் நம்ம இப்போ குளிச்சுட்டு இருக்கிறோம்.
உலகத்தின் ஆயக்கலை 64 கலைகளில் பிரதான கலையான வர்மக்கலை என்ற உலகெங்கும் பரவ வேண்டும், மனிதர்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த மக்கள் நலன் விரும்பி மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு 144 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய மகா கும்பமேளா என்று சொல்லக்கூடிய பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் இப்பொழுது நாம் இருக்கிறோம். இந்த காணொலியை பார்க்குற நீங்களும் இந்த கங்கா யமுனா சரஸ்வதி நதியில் குளித்ததுக்கு நிகராக இந்த இறைவன் அருள் உங்களுக்கு வழங்கட்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். நீங்களும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது இந்த புனித நதியான கங்கா யமுனா சரஸ்வதி வந்து நீராடி மகிழ்ந்து இந்த பிறவியில் பிறந்த இந்த நிலையை நாம் முக்தி அடைய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கங்கா யமுனா சரஸ்வதி இந்த 3 புனித நதியில் நீராடிட்டு நம்ம கரையை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். 144 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் கும்பமேளாவில் நாம் இருக்கிறோம். மிக சிறப்பான ஒரு புனித நதியான கங்கா யமுனா சரஸ்வதி இந்த 3 நதிகளும் சங்கமிக்கக்கூடிய ஒரு புனிதமான நதிக்கரை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த நதியில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். மனித வாழ்வில் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்று நம்ம வள்ளுவ பெருந்தகை சொல்வார். அதாவது இறைவனுடைய அனுகரகம் இல்லாமல் இறைவனை வணங்காமல் நீ இந்த மண்ணில் பிறந்தது வீண் என்று சொல்வார். புல்லாகி பூடாய் புழுவாய் பேரணமாய் தேவராய் முனிவராய் எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று விடுவிட்டேன் என்பார். அதுபோல இறைவனுடைய பாதத்தை நாம் தொட்டு இறைவனை நினைத்து நாம் வாழ்கின்ற பொழுது நமது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்தியாவின் ஜனத்தொகையே 100 கோடி என்று சொல்லுவோம். அந்த 100 கோடியில் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு 60 கோடிக்கு மேலே இந்த புனித நதியில் வந்து நீராடி இருக்கிறாங்க. உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது மிக இறைவனுடைய அருள் பெற்றவங்க தான் வர முடியும், எல்லாரும் வந்துட முடியாது. அதனால் இந்த புனித நதியில் வந்து நீராடி மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தி நாம் வாழ்கின்ற இந்த 120 ஆண்டுகள் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் என்று அன்போடு இந்த இணைய தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம். இந்த உலகம் அமைதிமயமாகட்டும். ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு நிறைவாக போற்றி. இப்போ நம்ம வந்து காசியில் இருக்கிறோம். காசி தமிழ் சங்கம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீண்ட நாள் கனவாக தற்பொழுது காசியில் இருக்கிறோம். எந்த கங்கை ஆற்றில் இந்த அழுக்கு போகும் என்று நமது முன்னோர்கள் வாக்கு. அதுபோல் இன்று இந்த கங்கையில் நீராடி நம் 7 பிறவிகளாக செய்த பாவங்களை நீக்கி நோயில்லா வாழ்வும் பிறவியில்லா வாழ்வும் நாம் பெற கங்கையில் நீராடி புனிதம் அடைவோம். போலே ஹரஹர மகாதேவ். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர் நிறைவா போற்றி போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி. இப்போ நம்ம வந்து கங்கை நதியில பயணிச்சுட்டு இருக்கிறோம். காசியில வந்து உத்தரப்பிரதேசில் 12 ஜோதிலிங்கங்களில் 4வது ஜோதிலிங்கமான காசி விஸ்வநாதர் ஆலயத்தை தரிசனம் செய்துவிட்டு இப்போது கங்கையில் நாம் நீராடி கங்கையில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். மிக அற்புதமான ஒரு புனித ஸ்தலமான இந்த கங்கையில் இந்த பிறவியில் முதல் முறையாக நான் வந்திருக்கிறேன். இது பல நாள் கனவு. உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது காசிக்கு வந்து கங்கையில் நீராடி பாவங்களை போக்கி புண்ணியங்களை சேர்த்து மீண்டும் இந்த மண்ணில் பிறவா நிலை பெற வேண்டும் என்பதற்காக எல்லாம் வல்ல ஈசனை வேண்டிக் கொள்கிறேன். தென்னாடுடைய சிவனை போற்றி நமச்சிவாய வாழ்க. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசி, அதாவது அந்த காலத்துல காசி என்று அழைக்கப்பட்டிருக்கிறது, இப்பொழுது வாரணாசி என்று அழைக்கிறார்கள். அது நாம் வந்து காசியில வந்துட்டு மிக அற்புதமான சிவாலயம் 12 ஜோதிலிங்கங்களில் 4வது ஜோதிலிங்கமான காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்துவிட்டு அன்னபூர்ணி அம்மனை தரிசனம் செய்துவிட்டு அதே மாதிரி பல கோயில்கள் எல்லாம் நாம் தரிசனம் செய்துவிட்டு நம்ம கங்கை நதி மிக அற்புதமான ஒரு புனிதமான கங்கை நதியில் நாம் பயணம் செய்து இருக்கிறோம். இந்த கங்கை நீர்ல வந்து மிக அற்புதமான ஒரு எனர்ஜி, ஒரு சக்தி அப்படின்னு சொல்லலாம். புனிதம் பல லட்சம் கோடி ஆண்டுகளாக இந்த பூமியில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கங்கையில் பயணிப்பதும் இந்த கங்கையில் நீராடுவதும் மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது. காசியில கங்கா ஆர்த்தி நடக்கூடிய இடம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. கங்கை நதியில் ஒரு ஆன்மீக பயணம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி.
ஹர ஹர மகாதேவ். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கங்கையில ஆர்த்தி, கங்கா ஆர்த்தி. கங்கை நதிக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக அற்புதமான இந்த மாலை பொழுதில் கங்கை நதிக்கரையில் எல்லாம் அல்ல இறைவனுடைய அருளால் கங்கா ஆர்த்தி என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு ஆர்த்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆரம்பித்து விட்டார்கள். பாருங்க, வாரணாசி கங்கை நதியில கீழே ரயில் போகுது, மேல பேருந்து போகுது. தெரியும் நினைக்கிறேன். மிக அற்புதமான மாலை பொழுதில் காசியில இப்ப நம்ம கங்கையில பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆர்த்தி பூஜை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கங்கையில நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி. இப்ப அங்க எரிஞ்சிட்டு இருக்கிறது காசியில புனமெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. மதத்துக்கெல்லாம் தலைமையிடமாக காசி விளங்குகிறது. இந்து மதத்துக்கெல்லாம் தலைமையிடமாக காசி விளங்குகிறது. எனவே மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் காசிக்கு வந்து எல்லாம் உள்ள ஈசனுடைய அருள் பெற்று, காசி விஸ்வநாதருடைய அருளை பெற்று நீங்கள் நலமோடு வாழ வேண்டும். மீண்டும் இந்த மண்ணில் பிறவாநிலை பெற, முக்தி அடைவதற்காக நீங்கள் காசி வந்து இறைவன் அருள் பெற அன்போடு வேண்டுகின்றோம். ஓம் நம சிவாய. கங்கையில் இப்பொழுது உலக மக்கள் நலம் வேண்டி எல்லா மக்களும் நோய் நொடி இல்லாமல் 120 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்பதற்காக கங்கை நதியில் தீபம் जलागवीगगज्जल प्रवाह पावितस्तरे कलेवलम्ब्य लम्बिताम्बुजङ्गं कपालिकां नमट्टमट्टमन्निनादमट्टमर्वचकार चण्डताण्डवं तनोतु न शिव शिव. जटाकटाः सम्भ्रमभ्रमन्मलिन्तगज्जलितिरोलवीचिवल्लरी. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காசி. காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் எப்படிலாம் அப்படியே போனோம். கியூவில் நிற்குது பாரு. இங்கே ஒரு பாடி படுத்து கிடக்கு, அங்கே ஒரு பாடி படுத்து கிடக்குது, அந்தாண்ட ஒரு உடல் படுத்து கிடக்குது. உடலுக்காக பஞ்சம் எரிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் வாழ்கிற கொஞ்ச நாள் ஆரோக்கியமாக ஆனந்தமாக எல்லோரும் நல்லா இருப்போம், எல்லோரும் வாழ்வோம். அதனால் ஆணவம் தவிர்த்து அன்பை விதைத்த வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஞானம் வரணும், முக்தி வரணும். இங்கே பார்த்திங்கன்னா மனித உடல் காத்திருக்கு. இந்தாண்ட ஒன்று, அந்தாண்ட ஒன்று, அந்தாண்ட ஒன்று எல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு காசியில். ஸோ இப்படி தான் நாமளும் ஒரு நாளைக்கு நான் நீ அப்படின்னு ஆணவத்தில் ஆடுறவங்க எல்லாம் இப்படி தான் எரியும். அதனால் அன்பு செய்வோம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம லக்னோ விமான நிலையத்தில் இருக்கிறோம். ஸோ மிக அழகாக அற்புதமான காட்சிகள், நல்லா கலரிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறத தான் பதிவு பண்ணுறோம். நம்ம நல்லா அழகாக இருக்குது. ஸோ சிறப்பான அந்த ஆன்மீக பயணத்தில் பாட்னா போயிட்டு, ராமர் கோயில் போயிட்டு, அதே மாதிரி காசிக்கு போயிட்டு, அயோத்தி போயிட்டு, இப்போ நம்ம தாயகம் தமிழகம் திரும்பிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வாய்ப்பை வழங்கி எல்லாம் உள்ள அண்ணாமலையாருக்கும் அண்ணாமலை அம்மனுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த அழகான மலரும் நினைவுகளோடு லக்னோவிலிருந்து உங்களுடன் நான். நன்றி, வணக்கம். जलागवीगगज्जल प्रवाह पावितस्तरे कलेवलम्ब्य लम्बिताम्बुजङ्गं कपालिकां नमट्टमट्टमन्निनादमट्टमर्वचकार चण्डताण्डवं तनोतु न शिव शिव. जटाकटाः सम्भ्रमभ्रम